பொதுவாக செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது இது எதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி செவ்வாயில் மண்ணுக்கு பிருத்திவின்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அப்போ என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, நம்மளை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான பதிவுகளா இருக்கும் மேம். நன்றி. டாபிக் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆன் த ஸ்பாட் டாபிக் கொடுத்தாலும் அந்த திதி அந்த நட்சத்திரம் நேரங்களை வச்சு அன்னைக்கு என்ன பண்ணா என்ன பலன் அப்படின்னு ரொம்ப அழகா நீங்க சொல்லுவீங்க. நிறைய மக்கள் உங்களுடைய பதிவை பார்க்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு தான். தேங்க்யூ. இன்னைக்கான டாபிக் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரக்கூடிய ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை மேம். ஆடி மாதம் அப்படின்னாலே இந்த செவ்வாய் வெள்ளி அப்படின்றது ரொம்ப பிரசித்தி, எல்லாருமே கொண்டாடுவாங்க. அஷ்டமி திதியோட வருது மேம் இந்த செவ்வாய்க்கிழமை. ஸோ எதற்கு உகந்த நாள், அன்றைய தினம் என்னெல்லாம் பண்ணலாம்? பொதுவாக செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது, இப்போ நம்ம ஊரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சப்தகன்னிகள்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே காவல் தெய்வங்கள் தான். ஏன் வாராகியுமே நமக்கு ஒரு காவல் தெய்வம் தான். இந்த சப்தகன்னிகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் கேரளாவில் சரி, ஆந்திராவில், கர்நாடகாவில் எங்கே போனாலுமே சப்தகன்னிகளை அப்படி கொண்டாடுவாங்க. இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் சப்தகன்னி வழிபாடு செஞ்சால் அவ்வளோ விசேஷம். இது எதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி செவ்வாயில் அப்போல்லாம் வயல் தானே ஃபுல்லாக, நமக்கு நிலங்கள் தான் நம்ம வச்சுருந்தோம். நம்மளுடைய வாழ்வாதாரமே நம்ம நிலத்தை நம்பி தான் இருந்தது. ஸோ இந்த நிலம் நமக்கு நல்லது பண்ணணும், பஞ்சபூதங்களையும் நம்ம வழிபாடு பண்ணோம். அப்போ நீர்நிலைகளை ஐப்பசி மாதத்தில் பண்ணோம், நிலத்தை ஆடி மாதத்தில் பண்ணோம், காற்று, அதே மாதிரி ஆகாயம், பூமி, இப்படி பஞ்சபூதத்துக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வழிபாடுகளை செஞ்சோம். சூரியனுக்கு தை மாதம் பண்ணோம். நீர்நிலைகளுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஐப்பசியில் தான் ஒவ்வொரு நதிகளுக்கும் நம்ம விழாக்கள் கொண்டாடுறோம். இந்த கும்பமேளா எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே பூமி தான், மண்ணுக்கு பிருத்திவின்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அப்போ என்ன பண்ணாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படின்னா, வயலுக்கு போயிட்டு அந்த வரப்பில் இருக்கக்கூடிய களிமண் எடுத்துட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஏரி இருந்ததுன்னா ஏரி கரையில், குளத்தங்கரையில், இல்லை நம்ம வீட்டில் கிணறு இருந்துச்சுன்னா கிணத்து பக்கத்தில், ஸோ இந்த நீர்நிலைகளில் இந்த களிமண்ணை எடுத்து உருண்டை பிடிச்சி அதை 7 சப்த கன்னியாக வச்சாங்க. வச்சுட்டு இந்த ஆடி மாதம் அறுவடை பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த புது நெல்லை குத்தி மாவெடுத்து அந்த மாவில் மாவிளக்கு போட்டாங்க. 7 அந்த உருண்டைகளையும் சப்த கன்னிகளாக பாவித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெத்தலை மேலே இந்த விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி, மாவில் வெல்லத்தை பிசைஞ்சு அதில் அப்படியே நெய்யை விட்டு 7 விளக்கையும் ஏற்றி தேங்காய் உடைச்சி இந்த 7 உருண்டை வச்சு விளக்கேற்றுறாங்க இல்லையா, 7 பிரதட்சணம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அந்த நிலம் யாருக்கு சொந்தமோ, அப்போ அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இது எல்லாமே பெண்கள் தான் பண்ணாங்க. இதை 7 பிரதட்சணம் பண்ணி தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணி அந்த 7 உருண்டை என்ன பண்ணுறாங்க, ஒன்றாக்கிடுறாங்க. இந்த மாவிளக்கெல்லாம் அவங்கவுங்க பிரசாதத்தை சாப்பிட்றாங்க. 7 உருண்டைகளையும் ஒன்றாக்கி அந்த களிமண்ணை வரப்பில் இருக்கிற தண்ணியிலேயே கரைச்சி விட்ருவாங்க. ஸோ கோலம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி கடைசியில் முடிக்கும் பொழுது யதாஸ்தானம் பண்ணுறோம் இல்லையா, அதை ஒன்றாக்கி அதோட கரைச்சிட்றாங்க. ஸோ மண் வளம் நல்லா இருக்கணும், அந்த விளைச்சல் நல்லா இருக்கணும், விளையிற பூமியில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். எப்படி
ஒரு கருத்தோடு இதெல்லாம் வந்து அவங்களாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ நமக்கு நாகரீகம் வளர 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 இது எல்லாமே நம்ம விட்டுட்டோம். இன்றைக்கி கேன்சர் வந்து எத்தனை பேர் ஒரு வீடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு கேன்சர் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. பட் அந்த காலத்தில் இருந்தது, வெளியில் தெரியல. அண்ட் யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அப்போல்லாம் வரும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது, கர்ப்பம் தரிக்கிறதே ஒரு கஷ்டம். ஸோ இது எல்லாம் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய மண்ணை நம்ம மதிக்கிறதே கிடையாது, நம்ம வழிபாடும் பண்ணுறது கிடையாது. அதனால் இப்போது சமீபத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஆண்டு காலமாக ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் நம்ம மண்ணுக்கு செய்யக்கூடிய இந்த சப்தகன்னி பூஜைகளை நிறைய பேர் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எப்போ வந்து ஒரு பிரச்சனைகள் அதிகமாகுதோ அப்போ ஒருவேளை இது நம்ம விட்டதுனால தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தேட ஆரம்பித்தாங்க. அதை தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்த வழிபாடுகள் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ திருப்பி அதை தொடர்றாங்க. இந்த வருடம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அன்னைக்கு அஷ்டமி திதியாக இருக்குது. ஸோ ஒரு ஆடி செவ்வாயில் ஒரு அஷ்டமி திதியும் சேர்ந்து வரும் பொழுது இந்த மண் சம்பந்தப்பட்ட சப்தகன்னி வழிபாடை நம்ம செய்யலாம். மேடம் நாங்கள்லாம் ஃப்ளாட்டில் இருக்கோம், நாங்கள் வயல் வரப்புக்கு எங்கே போவோம், மண் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உடனே நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம ஜனங்க வந்து கொடுக்குற கண்டென்ட்டை ஃபுல்லாகவே கேட்க மாட்டாங்க. அதில் எப்படி குறை கண்டுபிடிச்சி உடனே ஒரு கமெண்ட்டை போடலாம். ஏன்னா ஃபுல்லாக படித்து அந்த கமெண்ட்லாம் போட மாட்டாங்க, அறகுறையாக படிக்கிறவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, நம்மளை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் வந்து வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு மாவிளக்கு போட தெரியும்னா போடுங்க. 7 விளக்கு போடணும். 7 விளக்கு போட தெரியாதா, 1 விளக்கு போடலாம். மாவிளக்கே போட தெரியலையா, 7 புது அகல் வாங்கி ஏற்றுங்க. வெளிநாட்டில் இருக்கோம், இங்கே அகல் கிடைக்கலைன்னா கேண்டில் வாங்கி ஏற்றுங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வாழக்கூடிய பூமி நல்லா இருக்கணும், எந்த விதமான வியாதியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வாழறவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் மண் வளத்தை நீங்கள் வணங்குறதுக்கு ஒரு அற்புதமான நாள். ஸோ இந்த வாராகியோடைய ஆஷாட நவராத்திரியில் வாராகியே பூமியை காப்பவள் தான். அதனால் இந்த அஷ்டமி திதியில் பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண்ணை போற்றக்கூடிய ஒரு நாளாக நம்ம பண்ணுறோம். எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ரொம்ப சோம்பேறித்தனப்படுறவங்களுக்கு துர்க்கை வழிபாடு அன்றைக்கி செய்யுங்க. சூப்பர் மேம். என்ன கேட்பாங்கன்றத பிரெடிக்ட் பண்ணி நீங்களே சொல்லிட்டீங்க மேம். ஏன்னா நம்ம அவ்வளோ படிச்சோம் கமெண்ட்ஸ்ல, ஐயோ மாதிரி வருது, நம்ம விஷயத்தை சொல்றது வந்து கஷ்டம், அத அவங்க புரிஞ்சிக்காம அதுக்கு பதில் போடுறாங்க. இல்ல சில பேர் வந்து வேணும்ட்டே ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பழகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ரொம்ப நிறையா வேதத்தை படித்தவர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். இந்த வெட்டி கதை பேசுகிறது, அடுத்தவங்க வீட்டு கதை பேசுகிறதுக்கு பதிலாக இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹைலி நாலேஜபிள் பீப்புள் அண்ட் நிறைய ஸ்காலர்ஸ், வேதிக் ஸ்காலர்ஸு. அவங்க நான் உட்காந்து பேசும்பொழுது, நீ பேசுகிறல்லம்மா, உனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த விஷயங்கள்லாம் நீ சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு கதையை இட்டுக்கட்டி சொல்கிறதோ, இல்லை ஐயோயோ இவங்கெல்லாம் இப்படி நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. ஸோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் போடணும், இல்லை இவளை ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தாங்க, எனக்கு கிடையவே கிடையாது. நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் நம்ம எல்லாமே பண்றோம். அதை வந்து புரிஞ்சுக்காத ஒரு சில நபர்கள், அது எனக்கு யாருன்னு கூட தெரியாது, இந்த முகம் தெரியாதவங்க வந்து என்ன அவங்களுக்கு என் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சி இல்லை என்ன பொறாமை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா பூர்ணிமா ஜெயராமோடைய வீடியோவில் நான் வந்து பார்த்தேன், ஒருத்தங்க குஷ்புவே போகிறாங்க. ஏங்க குஷ்பு வந்து நாங்கள்லாம் ஒரு கல்யாணம் பண்ணோன்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஒரு விரதம் இருந்து நாங்கள் கணிக்காதானம் பண்ணி கொடுக்குறோம். அப்பா மடியில் பொண்ணு உட்காந்து காத்தால் எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து ஒரு பொண்ணை கன்னியை தானம் பண்ணி கொடுக்கறச்சே 3 மாதத்திற்கு அவங்க எந்த விதமான தீட்டு காரியங்களுக்கு போகக்கூடாது. அது பொண்ணுக்கும் ஆகாது, அந்த வீட்டுக்கும் ஆகாது. அதனால் நாங்கள் போக மாட்டோம். 2வது, நான் சஷ்டியப்த பூர்த்திக்காக மாங்கல்ய தாரணம் பண்ணிக்கிறதுனால
எந்த விதமான இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றதோ இல்லை ஒரு துக்க வீட்டில் போய் உட்காந்து துக்கம் கேட்குறதோ நேரடியாக அவங்கள பார்க்குறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேதங்கள் சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்கிறது, பெரியவங்க வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த வேதத்திற்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம அவங்கள்ட்டருந்து கேட்கும் பொழுது அவங்க வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நாளைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி விஷயம் தெரியாதவங்க ஏன் அவங்க போனாங்களே ஏன் நீங்கள் போகக்கூடாது, அவங்க வேறு நாங்கள் வேறு, நாங்கள் சினிமா நடிகர்கள் கிடையாது, நாங்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி வாழ்கிறவங்க, அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர் மேம். அந்த வீடியோல கமெண்ட் கேட்டவங்களுக்கும் இது ஒரு பதிலா இருக்கும். அவங்க கேட்ட மாதிரி இன்னும் நிறைய பேர் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க ஏன் போகலன்னு. ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வேதங்களையும் சாஸ்திரங்களையும் மதிக்கிறவங்க நாங்கள்லாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வாழறோம். நாளைக்கு வயசாகிடுச்சு நமக்கு முடியல அப்படிங்கும்போது தெரியல, நல்லா இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? நிச்சயமா 4 பேருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆமாம். அதுவும் இல்லாத எனக்கு சொல்லி தர்றவங்களே ரொம்ப அந்த வேதத்தெல்லாம் ரொம்ப படித்தவங்க. அவங்க நீ போகக்கூடாது, நீ இந்த மாதிரி தான் நீ இருக்கணும், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை தான் நாங்கள் கேட்போம். உங்கள் கமெண்ட்டுக்காக நாங்கள் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். ரொம்ப சூப்பர் மேம். ஆடி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில என்ன பண்ணணும், நம்மளுடைய மண்ணை எப்படி காக்கணும், மண் தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றிமா.